அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா நாய் துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய வைல்டு பேசில் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் நேம் ஆசிமம் அமெரிக்கானம். இதை நாய் துளசி, புனர் துளசி, அப்படி இல்லைனா குள்ளை, காஞ்சாங்குள்ளை அப்படிலாம் சொல்கிறாங்க. சங்க நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர், நச்சினார்க்கினியர், கபிலர் இவங்கள்லாம் உரை கண்ட போது இந்த காஞ்சாங்குள்ளை அப்படிங்கிற நூலை பற்றி நிறையா இந்த செடியை பற்றி சொல்லியிருக்காங்க. சங்க நூல்களில் நிறையா சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு துளசி வகையை சேர்ந்த ஒரு செடி. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். துளசியோட செடி மாதிரி தான் இருக்கும். இப்போ நறுமணமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் துளசியோட நறுமணம் தான் வருது. நல்லா வாசனையாக இருக்கக்கூடியது. இது நிறைய காடுகளில் அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடியது. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம துளசி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதோட சாறு எடுத்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு பிரச்சனைகள் எல்லாமே சீராகுது. இது நாய் துளசின்னு சொல்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செல்லப்பிராணிகள், முக்கியமாக நாய்களுக்கு வரக்கூடிய அந்த பேனு, அந்த உண்ணி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அந்த பேனு, அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை அரைச்சி நம்ம உடம்புல பூசி விட்டோம் அப்படின்னா அது சரியாகுது. அது மட்டும் இல்லாமல் நாய்களுக்கு வரக்கூடிய சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் செரிமான கோளாறுகளுக்குமே இது ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாய் துளசி, காஞ்சாங்குள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பை பை.